காயிலே பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்து நெறைய பேருக்கு வந்து பிடிக்காது. எங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது. பசங்களுக்கும் அந்த அளவு விருப்பமா சாப்பிட மாட்டாங்க. முள்ளங்கி சாம்பார், காரக்குழம்பு நெறையவே வைக்கலாம். ஆனா, பொரியல் வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இந்த முத்தான முள்ளங்கி பொரியல் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாய வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. பூண்டு இடித்து தாளிச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் செவந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிட்டு, ஒரு 4 முள்ளங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு, முள்ளங்கி நல்லா எண்ணெயில் வந்து வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை வந்து போகும். அப்புறம் தனியா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு, தண்ணி வந்து காய்க்கு மேலாப்பில் இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. காய் வந்து வேகணும். சிம்மில் வச்சுருங்க. இப்போது காய் வேகிற டைமில் நான் ஒரு கிண்ணத்தில் வந்து மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு 3 முட்டை வந்து இல்லை உடச்சி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் மிளகுத்தூளை. எதுக்காகனா நீங்கள் அப்படியே டேரெக்டாக முட்டை ஊற்றும் போது மிளகுத்தூள் அங்கங்கே கெட்டிப்படும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அப்புறமா முட்டை உடச்சி ஊற்றி கலக்கும்போது நல்லா உங்களுக்கு கலந்து வரும். இப்போ காய் நல்லா வெந்து அந்த தண்ணியும் சுண்டின பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையை அது மேலே அப்படியே ஊற்றி விட்டுடணும். கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க. நம்ம முள்ளங்கியில் எறா போட்டு கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து கேரட்டும் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவரைக்காய்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து இந்த பொரியலை வந்து கலந்து விட்டுடலாம். முள்ளங்கியும் முட்டையும் சேர்ந்து நல்லா சூப்பராக பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் வந்து சாம்பார் சாதத்துக்கு, மீன் குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடுக்கு சைடிஷாக மட்டும் இல்லை, சுட சுட அப்படியே பொரியலே சாப்பிட்ருவாங்க பசங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.